வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நாம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கனூர் பகுதியில் இருக்கிற பூரிக்குடிசை அப்படிங்கிற கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வருஷம் ஏப்ரல் இல்லை மே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பனை திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவிழா வந்து நடத்துவாங்க. இந்த திருவிழா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 28, 29 சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தேதிகளில் இந்த திருவிழா வந்து நடைபெற போகுதுங்க. மிகவும் சிறப்பான நிகழ்வாக ஒரு இந்த திருவிழா வந்து இருக்குங்க. நம்ம வந்து ஏதேதோ வாழ்வியல் முறைகளை பற்றி கற்றுக்கணும், நம்ம மற்றவங்களோட வாழ்வியல் முறை வந்து சிறப்பாக இருக்கும், பழங்குடி மக்களோட வாழ்வியல் முறை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வாழ்க்கை முறைகளை பார்த்துருப்போம். ஆனால் நம்ம தமிழர்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அது எப்படி இப்போ காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனை சார்ந்த வாழ்வியல் முறைகள், பனை சார்ந்த மக்களோட வாழ்வியல் முறைகள் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நம்ம தமிழரோட வாழ்வியல் முறையே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனை சார்ந்த மக்கள் அவங்களோட விளையாட்டுகள் ஆகட்டும், அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விளையாட்டுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயமா இருக்குங்க. அதேமாரி கைவினை பொருட்கள் எப்படி செய்கிறது, உணவு முறைகள் எப்படி இருந்துச்சு. நம்ம வந்து கல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மதுவோடையோ ஒரு சாப்பிடக்கூடாத ஒரு பொருளாவோ தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து உணவில் எவ்வளோ முக்கிய பங்கு வகிச்சது, அந்த உணவு முறைகள், அவங்களோட வாழ்வியல் முறைகள், மரம் ஏறுறது, பனை மரம் ஏறுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விளையாட்டாக இருந்தது. இதுமாரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நடந்துச்சுங்க. அதேமாதிரி இரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பனை மரத்தில் இருக்கிற அந்த பூக்களை வந்து சேகரித்து அதை வந்து கறியாக்கி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ரசனை கலந்த பட்டாசு அது மாதிரி நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரபுலேயே இருந்திருக்கு. அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் அதை சுற்றி மகிழ்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பனை சார்ந்த வாழ்வியலோட நிறைய இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சிறப்பாக இருந்துச்சுங்க. நான் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு நம்மளோட வாழ்வியல் முறைகளையும் பழக்க வழக்கங்களை பற்றியும் நம்ம உணவோட எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. அது இல்லாமல் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களுக்கான அங்காடிகள் இந்த மாதிரி நிறையா வந்து இருந்துச்சுங்க. அதை எல்லாமே இந்த காணொலியில் வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இந்த நிகழ்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. நம்ம போன வருஷம் நிறைய காணொலிகள் எடுத்திருக்கோம், அதை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களோட வாழ்வியல் சம்மந்தமான ஒரு விஷயம். ஆனால் இதை வந்து நாம் வேறு விதமாக நம்ம நினச்சிட்ருப்போம். உங்களுக்கான புரிதல் எல்லாமே இங்கே ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் பனை திருவிழாவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பாருங்கள். போன வருஷம் திருவிழாவில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காணொலி மூலமாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் பிரியா ராஜ்நாராயணன். இன்னைக்கு மக்கள் எல்லாமே ஆரோக்கியமாக வாழணுங்கிறதுக்காக நஞ்சில்லா உணவு, நஞ்சில்லா விதை, முக்கியமாக மரபு விதைகள், இயற்கை இது சார்ந்து நிறைய பேர் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி திருவிழாக்கள் பார்த்துருப்போம், விதை திருவிழாக்கள், அரிசி திருவிழாக்கள், சிறுதானியங்கள் திருவிழாக்கள், இப்படி நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் மரபு சார்ந்த நிறைய விழாக்களும் நடந்துகிட்டு இருக்குது. இதுல முக்கியமான விழா என்னன்னு பாத்தீங்கன்னா பனை திருவிழாங்க. இந்த பனை திருவிழா எங்க நடக்குதுன்னா விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற இந்த பனங்காட்டுல நடந்துகிட்டு இருக்குது. இதுல முக்கியமான சாராம்சம் என்னன்னா பனையும் பனை சார்ந்த உணவுகள், பனையில என்னெல்லாம் மதிப்பு பொருள் பண்ண முடியுமோ அத்தனை பொருட்களும், அதே மாதிரி பனை ஓலைகள், இதெல்லாம் வச்சு கைவினை பொருட்கள், இப்படி எவ்வளவோ இருக்கு. இது சார்ந்த தொழிலும் நிறைய இருக்குது. இதுக்குன்னே நிறைய மக்கள் இந்த ஊர்ல அதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கக்கூடிய 2 மரம் தான். இந்த 2 மரத்திலையும் முழுக்க இயற்கையாவே அமைக்கப்பட்ட ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு. நீங்க எல்லாமே வெளியில பார்த்துருப்பீங்க, நிறைய செல்ஃபி ஸ்டாண்டெல்லாம் ரொம்ப ஆசையா எடுத்துட்டுலாம் இருக்கிறது உண்டு இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. 2 மரத்துல பார்த்தீங்கன்னா பனை மரத்துல எடுக்கக்கூடிய இந்த கல் உணவு இதுக்கெல்லாமே இந்த மாதிரி சட்டிகள் பயன்படுத்துறாங்க, பானைகள் பயன்படுத்துறாங்க. ஸோ அங்க இருக்கிற சாமான்களை வச்சே ரொம்ப அருமையா இங்க பண்ணியிருக்கிறாங்க இந்த திருவிழாவுக்காக. திருவிழாவுடைய இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பனை மரங்கள் தான் நிறைய இருக்கு. இங்க எல்லா பக்கமுமே நிறைய பனை மரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் மட்டும்தான் பனை காடுன்னு சொல்லக்கூடியது. இப்ப இந்த பனைக்காடுனுடைய நுழைவாயில் இது மாதிரி அமைச்சிருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் தன்னார்வலர்களா அவங்க வந்து இங்க வேலை பார்த்தாங்க. யாருமே நீங்க வாங்க வந்து இதுக்காக வேலை பாருங்க அப்படின்னு நீங்க யாரையுமே கூப்பிடுறதே கிடையாதுங்க. இங்க இருக்கிற கூட்டமும் பாத்தீங்கன்னா அப்படியே தானா சேர்ந்து தானா அமைச்சு செய்யக்கூடிய ஆட்கள் தான். இங்க அந்த ஆர்வம், இயற்கை சார்ந்த ஒரு புரிதல், அதுல ஒரு பற்றா இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இங்க நிறைய பேர் கூடி இருப்பாங்க. குடில் மாதிரியே மேல வந்து அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஏணி மூலியமா ஏறி மேல போய்க்கலாம்.
அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்க பண்ணியிருக்கிறாங்க. மரத்தினுடைய பலகைகளை மட்டும் பயன்படுத்தி இந்த மாதிரி பரண் மாதிரி அமைச்சிருக்குது. இப்போ குழந்தைங்க எல்லாருமே வர்றாங்க, ரொம்ப பிரியமா மேலே ஏறி விளையாடுறதுக்கு, படுத்துக்க, அது மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. இங்க காத்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இயற்கை சூழ்ந்த ஒரு அமைப்புல தான் இந்த பனை திருவிழா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த 4ஆம் ஆண்டு பனை கனவு திருவிழால பாத்தீங்கன்னா இப்போ இந்த பனை சார்ந்து அவங்களோட நேரடி மதிப்பு கூட்டல் பொருட்களுக்கான ஸ்டால்களுமே இங்க நிறைய இருக்கு. இது பாத்தீங்கன்னா பனைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த பனைக்கிழங்குடைய மாவு, இந்த மாவை நம்ம சத்து மாவு கஞ்சி எல்லாம் எப்படி பண்ணிக்கிறோம் அது மாதிரியாகவும் இந்த மாவை பயன்படுத்தி அல்வா பண்றதுல இருந்து வேற ஒரு இட்லி தோசை பண்ணினா கூட அதுல கலந்து நம்ம உணவாகவும் எடுத்துக்க முடியும். இப்படி பலவிதமா பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த கிழங்கு மாவுகளையும் இங்க வந்து விற்பனைக்கு காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம விற்பனைக்குமே வச்சிருக்கிறாங்க. இதுல பழங்கள், அந்த பழத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஜூஸ், அந்த இதுல சதையில இருந்து இந்த மாதிரி அதிரசங்கள்லாம் தயார் பண்ணியும் இங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா பனம் கருப்பட்டி பயன்படுத்தி பழத்தையும் பயன்படுத்தி பேஸ் வந்து அரிசி மாவு தான், அதுவும் ஒரு பாரம்பரிய அரிசிகளை எடுத்து அது மாதிரி பண்ணியும் காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம இதை எப்படி பண்றதுங்கிறத சொல்றது மட்டும் இல்லாம விற்பனைக்கும் இங்க வச்சிருக்காங்க. பனை சக்கரை, பனம் கல்கண்டு, இந்த மாதிரி எல்லா விதமாவுமே தயார் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சாரோலை, இந்த மாதிரி பர்ஸ், இன்விடேஷன் வேணும்னா கூட இந்த மாதிரி இன்விடேஷனும் தயார் பண்ணி கொடுக்கறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய போட்டோஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அந்த போட்டோக்களையும் இது மாதிரி இவங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாருங்க அழகா. இது வந்து நம்ம வந்து பர்ஸ்ல கூட நம்ம எங்கேயோ பயணம் பண்ற இடத்துல கூட நம்ம அப்படியே இதை வச்சுக்கலாம். உள்ள பர்ஸ்ல பாருங்க, எங்கேயோ வேர்க்குது, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி விசிறி மாதிரி எடுத்துட்டு நல்லா வீசிக்கவும் முடியுது. அந்த அளவுக்கு பொருட்களை நிறைய கண்டுபிடிச்சு பண்ணியிருக்கிறாங்க. பனையும் பனை சார்ந்த வேலைகளை செய்யற பனை பொருட்களுக்கும் நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஆதரவு கொடுக்கணுங்க. இப்போ பிசில் எல்லாம் பிளாஸ்டிக்ல வந்துட்டு இருக்குது. சோ இந்த மாதிரி பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். தாள விலாசம், முக்கியமா நகைகள், ஆபரணங்கள், பண ஓலைகளையும் பனை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தி ஆபரணங்கள் தயார் பண்றதுல ரொம்ப சிறப்பா இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல்ல இருந்து இதெல்லாம் என்ன காஸ்ட்டுங்க? 50 rupees. ஒரு 50 ரூபாய்க்கு சிறப்பான ஒரு கம்மலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பாத்தீங்கன்னா அந்த செய்யற நுணுக்கத்துக்கு தான் அந்த பணம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நுணுக்கமா செஞ்சு இங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி மணப்பெண் செட்டு எல்லாமே தயார் பண்றாங்க. தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர் கூட்டமைப்பினுடைய ஸ்டால் தான். இதுல விதை சார்ந்து நாங்க பல ஆண்டு காலமா இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்க ஒரு 200க்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகளை காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம விற்பனைக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நிறைய பேர் மரபு ரக விதைகள் வேணும் நிறைய பேர் கேட்கறது உண்டு. அப்ப இது மாதிரி பனை திருவிழா, காய்கறி திருவிழா, விதை திருவிழா, இயற்கை சார்ந்த திருவிழாக்களுக்கு வந்துட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களோட தேடல் வந்து பூர்த்தி ஆகுங்க. நிறைய பேர் வர்றதே இல்ல. இந்த மாதிரி வெளியில வந்தீங்கன்னா லைக் மைண்டடா இதே மாதிரி இயங்குற நிறைய மக்களை சந்திக்க முடியும். உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். பாத்தீங்கன்னா அண்ணில வெவ்வேறு விதமான அணிகலன்களை எல்லாம் செய்து இங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. விற்பனைக்கு காட்சிப்படுத்துறதுக்கும் ஒரு மண்ணுல இவ்வளவு பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பொருட்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஜும்காலாம் நிறைய வச்சிருக்கிறாங்க. நம்பர் கொடுக்குறீங்களா? சத்தமா சொல்லுங்க. 9345380957. பனங்காடுனா பனை உணவு இல்லாம இருக்காதுங்க. சோ இங்க பனங்காட்டுல இருக்கக்கூடிய நொங்க தான் கட் பண்ணி இப்ப எல்லாருக்குமே இங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இலுப்பு பூவுல இருந்து கமர்கட்டு. ஓகே. இப்ப பழைய காலத்துல வந்து கமர்கட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? இப்ப வந்து இலுப்பை பூல அந்த கமர்கட் பண்ணி சந்தைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க நிறைய மதிப்பு கூட்டல் பண்ணிருக்காங்க. தேன் நெல்லி, நாட்டு இலந்தை பழத்துல ஜூஸ் பொடி தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொடிய நம்ம தண்ணியில போட்டு இது கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது இனிப்பும் சேர்த்திருக்கீங்களா? சேர்த்திருக்கீங்க. அதே மாதிரி நாட்டு அத்தி ஷேக் மாதிரி பண்ணி சாப்பிடலாம். ஆமா. ஓகே ஓகே. ஓ சரி சரிங்க. நாட்டு அத்தி பழம் இது நாட்டு அத்திப்பழத்தினுடைய பொடியும் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இதையும் நம்ம மில்க் ஷேக் மாதிரியும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெளியில ஏதேதோ பொருட்கள் எல்லாம் வாங்கி பாக்கெட்ல விக்கிறாங்க. அந்த ஜூஸ் பொடி, இந்த ஜூஸ் பொடின்னு விற்கிறாங்க. எதையோட நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். நம்ம மக்கள், நம்ம சுத்தி இருக்கிற உள்ளூர் மக்கள் இது மாதிரி பொருட்கள் எல்லாம் தயார் பண்ணி சந்தைக்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம உடல் ஆரோக்கியமான பொருட்கள், நஞ்சில்லா உணவுகள், ஸோ இதெல்லாம் கொண்டுட்டு வராங்க. அப்படின்னா நுகர்வோராக இருக்கக்கூடியவங்களும் சரி, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கபலமா இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை, எதையோ வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆரோக்கியமா கொண்டு வர இடத்துல நம்ம வாங்கி
சாப்பிட்றது மூலியமாக இந்த பொருட்களும் பரவும், அவங்களுடைய எதுவும் வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். நம்மளும் ஒரு நல்ல உணவை நஞ்சு இல்லாம சாப்பிட்ட ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் இங்க கிடைக்குது. வந்துட்டு எங்க திருவண்ணாமலை மாவட்டம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய மூலிகை எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. வசம்பு இல்லைங்களா, வசம்பு, அரிசி திப்புளியா, அரிசி திப்புளி, வெட்டி வேறு, லெமன் கிராஸ், இன்சுலின். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. லெமன் கிராஸை தேநீர் போடக்கூடிய வகையில. அதே மாதிரி இந்த மாதிரி அணிகலன்கள் இதுவும் தயார் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி கழுத்துல எல்லாம் இது போட்டுக்கிற மாதிரி நல்லா லாங்காவே பண்ணியிருக்கிறாங்க. படையல்னு சொல்லி நோ ஆயில் நோ பாயில், எந்த ஒரு உணவுமே சமைக்காமல் விதவிதமா கொண்டு வந்து அவங்க சாப்பிடவும் செய்யறாங்க. அதே மாதிரி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்யறாங்க. சந்தைக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து. இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா இது என்னதுங்க? ஓகே ஓகே, புடலங்காய் கட்லெட்டு. இது என்ன ஜூஸ்? செம்பருத்தி ஆற்றல் பானம். ஓகே, செம்பருத்தி ஆற்றல் பானம். அண்ட் வெண்டைக்கால ஒரு குலாப் ஜாமுன் மாதிரி. ஓகே ஓகே ஓகே, இப்போ சாப்பிட முடியாது, இருக்கட்டும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு பொரிக்காத வடை, பொரிக்காத வாழைப்பூ வடை. ஆனா இயல்பா சாப்பிடக்கூடிய வகையில அதை பண்ணிருப்பாங்க. இல்ல இல்ல, இது எதுவுமே சமைக்க மாட்டாங்க, ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பனங்கிழங்கு இல்லைங்களா, பனங்கிழங்கு பயன்படுத்தி இந்த மில்க் ஷேக் தயார் பண்ணிருக்காங்க. நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொடர்ந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து இங்க பனங்காடு திருவிழாக்காக இங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய மரபு சார்ந்த உணவுகளையும் சரியான நஞ்சில்லா உணவை தேடிதான் நம்ம எல்லாரும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நஞ்சில்லா உணவு, இயற்கை சார்ந்த உணவை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் போது தாராளமா இதுக்கு ஒரு நுகர்வோரா எல்லாருமே இதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும். நொங்குல செய்யக்கூடிய மற்ற ஜூஸ் வகைகளும் இங்க வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அனுப்ப முடியாத மாதிரி இந்த சீசன் டயத்துல ஃப்ரெஷ்ஷா இங்க கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி பனை திருவிழாக்கள் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நம்ம சாப்பிட முடியுங்க. இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? பாரக்கர் மூலிகை பல்பொடி, இந்த மூலிகை சம்பந்தப்பட்ட ஹேர் ஆயில், ஐயா இது என்னங்க, கண்வழி தைலம், இது மாதிரி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இவர் வந்து ஆஞ்சிநாதன் அவருடைய பேரங்க, அவரு மகவழி பேரன். ஸோ அவரு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா, ஐயா உங்களுக்கு என்ன வயதுங்க ஐயா? 1936 ஜனவரி 30. இப்ப 90க்கு வந்துருச்சு இல்ல? ஆனாலும் இப்பவும் அதே வண்டியில தான் போறீங்களா ஐயா? இந்த பாருங்க, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நானும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா தொடர்ந்து 10-15 வருஷமா அவரை பார்த்துட்டு இருக்கிறேன். எல்லா ஊர்களுக்கும் போவாரு, எல்லாத்துலயுமே அந்த 2 வீலர்ல தான் போவாரு. எந்த பஸ் எதுவுமே பயன்படுத்துறது இல்ல. எவ்வளவு தூரம் எங்க போனாலும் அவரால் முடிகிற அளவுக்கு அவ்வளவு தூரம் போவாரு. அந்த 2 வீலர்லயே தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி திருவிழாக்கள் எல்லாம் கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்த்துட்டு இருக்கிறாருங்க. குழந்தைங்களுக்கான விளையாட்டு சாமான்கள் எல்லாமே உங்களுடைய தொடர்பு மக்கள் கேட்டாங்களா நீங்க கொரியர்லாம் பண்ணி விடுவீங்க. உங்களுடைய தொடர்பு என்ன சொல்றீங்க? ஆலமங்காடி விருதாச்சலமுங்க. நம்பர் 8838668107. எந்த பொருள் தேவைப்பட்டாலும் நாங்கள் கொடுத்தன போவோங்க. மண்ணுக்கு வந்து எந்த ஒரு கெடுதலும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இந்த மரப்பொருட்களை நம்ம வியாபாரம் செய்யறோம். நன்றி, வணக்கங்க. இதுல பாருங்க, இந்த பொருட்கள்ல முக்கியமா வில் அம்பு, சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்கு இதுல வந்து பிளாஸ்டிக்ல எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. வேற எங்கெங்கயோ இருந்து இம்போர்ட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இதுல நம்ம உள்ளூர்ல நம்ம மக்கள் தயார் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து ஊக்கப்படுத்தலாம். கருப்பட்டி பயன்படுத்தி அப்பவும் தயார் பண்ணி இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, சேலம் சன்னா அரிசியை பயன்படுத்தி, பாரம்பரிய அரிசி அதை பயன்படுத்தி அப்பவும் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. முழுக்க இங்க வந்து சீனி சம்பந்தம், வெள்ளை சீனி சம்பந்தப்பட்ட எதுவுமே இங்க பயன்படுத்தப்படுறது இல்ல. இது மாதிரி தின்பண்டங்கள், மரபு சார்ந்த தின்பண்டங்கள் எல்லாமே இங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இவ்வளோ வகைகள் இருக்குது. ஏன் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஏதேதோ பொருட்களை நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த இயற்கை சார்ந்த மரபு சார்ந்த பொருட்கள்ல பண்ணக்கூடிய தின்பண்டங்களை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கலாம். நிறைய பேர் சொல்றது உண்டு, என்னன்னா எங்க குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அது அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் வாயில கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து யாருடைய தப்புனா, நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுக்காதது நம்மளுடைய தப்பு. ஆரம்ப காலத்துல இருந்தே மரபு சார்ந்த தின்பண்டங்களை நம்ம கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா வேற கடையில் விற்கிற தின்பண்டங்கள்ல எல்லாம்
வேற வேற மாதிரி வர தின்பண்டங்கள் எல்லாம் அவங்க மனசு செலுத்தவும் மாட்டாங்க. அதை அவங்க சாப்பிடவும் மாட்டாங்க. இதை இப்போ பிடிக்கலன்னு சொல்றவங்க எல்லாம் அதை பிடிக்கலன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம எதை ஆரம்பத்தில் கொடுத்து பழக்கிறோமோ அதுதான். ஸோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து மரபு சார்ந்த தின்பண்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு செய்ய தெரியல அப்படிலாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சூழல்ல நீங்க வந்தீங்கன்னா எப்படிலாம் வச்சிருக்கிறாங்க ஒரு டைம் வாங்கி கொடுத்து பழக்கலாம். அதுக்கப்புறமா அதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லியும் கொடுக்கவும் செய்யறாங்க. அது மாதிரி செஞ்சுக்கிட்டு நீங்க வீட்டிலேயே செஞ்சு கூட உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கவும் செய்யலாங்க. இப்படி எடுத்துட்டு போறதுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. வாழை மட்டையில சின்ன கோயிலுக்குலாம் கொண்டு போறதுக்கான கூடைகள் இது எல்லாமே ரொம்ப நல்லா இயற்கையா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி மாலைகள் பெருசா இப்ப எல்லாம் கல்யாணத்துக்குலாம் ஏதோ ஒரு மாலைக்கு இந்த மாதிரி இயற்கை திருமணங்கள் நிறைய பண்றோம். அதுல எல்லாமே இந்த மாதிரி மாலைகள் பயன்படுத்துறதுக்கும் நம்ம பனை ஓலையில செஞ்சதையுமே நம்ம பயன்படுத்தலாங்க. நல்ல சோறுன்னு சொல்லி இவங்க நிறைய தின்பண்டங்கள் பாரம்பரிய தின்பண்டங்கள் நிறைய பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கடலை மிட்டாயில இருந்து எள்ளு உருண்டை, அதிரச வகைகள், பொரி உருண்டை, முறுக்கு வகைகள், மிக்சர் வகைகள், இந்த மாதிரி ஆவாரம் பூ, நல்ல உணவு சார்ந்தும் இயற்கை மருத்துவம் சார்ந்தும் விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் இது எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கான விளையாட்டு பொருட்கள், கண்ணாடி பாட்டில் வகைகள் இது எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்குது. வேணுங்கிறவங்க அந்த தொடர்பு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் அவங்க வந்துட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. இது வந்து நம்ம நல் அமிழ்தம் இயற்கை உணவு. இயற்கை உணவுல முக்கியமா எத்தனையோ பழங்கள் இப்போ பனம் பழத்துல எவ்வளவோ பண்றாங்க, அத்தி பழத்துல எவ்வளவோ பண்றாங்க. அது மாதிரி வுட் ஆப்பிள் சொல்லக்கூடிய விளாம் பழத்துல அல்வா, ஜாமு, தொக்கு, இது அப்புறம் வந்து ஜூஸ் பொடிகள் இதெல்லாமே தயார் பண்ணி மக்களுக்கு காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வகையில சேல்ஸ்க்கும் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. நிறைய பேர் இதை வாங்கி தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஏதோ பிரெட்டோ இல்ல இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஜாம் மாதிரி எதையோ வாங்குறாங்க. ஆனா இந்த வுட் ஆப்பிள் ஜாம் வந்து ரொம்ப ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது. இதே பாத்தீங்கன்னா ரத்தத்துல உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்கு ரொம்ப பயன்படுத்துது. மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப சிறப்பா செயல்படுது. அதே மாதிரி கல்லீரல் அப்புறம் சிறுநீரக கற்களை அதோட கழிவுகள் எல்லாமே வெளியேற்றதுக்கும் இது ரொம்ப பயனா இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கான மாதவிடாய் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணக்கூடிய வகையில அவங்களுக்கு வந்து உறுதியும் ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடிய வகையில செயல்படுறதுனால இந்த விளாம் பழத்தை தொடர்ந்து உணவுல வந்து எடுத்துக்க சொல்றாங்க. அப்படிப்பட்ட விளாம் பழத்துல வெவ்வேறு விதமா தின்பண்டங்களாகவும் தயார் பண்ணி இங்க கொண்டுட்டு வர்றாங்க. சோ அதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்துறது ஆரோக்கியமும் கூட. தொடர்ந்து இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். இவங்களை நீங்க தொடர்பு பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர்லயும் அனுப்பிச்சு வைப்பாங்க. இவங்க அரூர் நல் அமிழ்தம் 9159759140. அதே மாதிரி முக்கியமா இது வரைக்கும் இந்த பொருள் மட்டும் இல்லாம இந்த விளாம்பழம் பயன்படுத்தி பருப்பு சாத பொடியும் தயார் பண்ணி இப்போ சந்தைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப அருமையா இருக்குது. சாதாரணமா நிறைய சமையல் பண்ண முடியாத சூழல் இருக்கும்போது கூட ஒரு வெள்ளை சாதத்தை வச்சுக்கிட்டு கூட இந்த பருப்பு சாத பொடியை போட்டு கூட பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. ஏன்னா இதுல பயன்படுத்தப்பட்ட முக்கியமான பொருள் பாத்தீங்கன்னா விளாம்பழம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. சோ ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இது எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். பனை சார்ந்த உணவுகளும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பனையில என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுங்கிறதே நிறைய மக்களுக்கு தெரியாமலும் இருக்குது. அப்போ அதெல்லாம் தெரியணும். இது சார்ந்து தொடர்ந்து பயணம் பண்ற இதுக்காக வேலை பார்க்குற விவசாயிகள் எவ்வளவோ இருக்கிறாங்க. இது சார்ந்த மதிப்பு கூட்டி பொருட்களை தயார் பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போய் எதுவுமே சேராம இருக்குது. அப்போ இத மக்களோட மக்களா எப்பவுமே நிக்கணும். இந்த பனை பொருட்களோட முக்கியத்துவம் தெரியணும். வேற எந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய பானங்கள் இருக்குது அப்படிங்கறது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற விதத்துல நம்மளுடைய பனையேறி பாண்டி அண்ணா வந்து தொடர்ந்து இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பனை திருவிழால எல்லா மக்களுமே பனை சார்ந்து தெரிஞ்சுக்கணும், அதோட உணவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு நிறைய மக்கள் வந்து இங்க பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பனை சார்ந்த மதிப்பு கூட்டல் பொருட்கள் எல்லாமே இங்க காட்சிப்படுத்துறது மட்டும் இல்லாம விற்பனைக்கும் வச்சிருக்கிறாங்க. பனை மட்டையில இவ்வளவு பொருட்கள் செய்ய முடியுமா அப்படின்னு நம்மளவே ஆச்சரியப்படுத்த வைக்கும். அந்த அளவுக்கு பொருட்களை வந்து இங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது சார்ந்து எவ்வளவு மக்கள் தங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதிரியான பனை சார்ந்த
பொருட்கள். அதுக்காக ஒரு திருவிழா நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இங்க வந்து அந்த திருவிழாவை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த திருவிழா பனங்காட்டுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ பனங்காட்டுல நிறைய மக்களுக்கு ஈக்குவலா நிறைய மீடியா பீப்புளுமே நிறைய இங்க வந்திருக்கிறாங்க. இப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு பனை திருவிழாவை நம்மளுடைய ஊர் திருவிழாவா நினைச்சு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும். முக்கியமா இயற்கை சார்ந்து இயங்குறவங்க அத்தனை பேர் இங்க கூடி இருக்கிறாங்க. ஒரே மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்க நாங்க சந்திச்சுக்கிறோம். அடுத்தடுத்து இயங்குறதுக்கான ஒரு பூஸ்டப்பாவும் இந்த ஒரு நிகழ்வு வந்துட்டு அமையக்கூடிய வகையில இருக்குங்க.